ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் எம்எஸ் எடிட்டர். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃபோட்டோவில் தெரிய மாதிரி எப்படி கட் பண்ணி எடிட் பண்ணுறது க்ரியேட்டிவாக அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்தி ஒரு பெல் பட்டன் தட்டிக்கலாம். ஓகேங்களா? அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, முதல்ல ஃபோட்டோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பிக்சார்ட் ஃபஸ்ட் எப்படி கட் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட் வந்து கட்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம என்ன வேணும்னா அவுட்லைன் இது கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் நான் இந்த அவுட்டர் லைன் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, முடிஞ்சிச்சு. அதே மாதிரி எந்த இடத்துல சரியாக கட் ஆகலையோ அந்த இடத்துல மட்டும் நம்ம ப்ரஷ் டூல் கிளிக் பண்ணிட்டு பெயிண்ட் பண்ணிக்கலாம். Sorry for the disturbance. ஓகே, ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சைடில் மட்டும் இருக்கேன். ஓகே, ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக தான் கட் பண்ணுறது. பிக்சார்ட்டில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தாடி கொஞ்சம் லைட்டாக லைட்டாக செப்பலோட இது மட்டும் இருக்குது, அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஓவரால் முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக கட் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே, மேலே இருந்தால் சேவ் ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ட்ரா அந்த ஆப்ஷனில் போய்ட்டு அந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணிட்டு அங்கே சேவ் இமேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிட்டு நான் இது ஆல்ரெடி இதில் வேறு இமேஜ் இருந்துச்சு, அதை கட் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு எந்த இமேஜ் தேவையோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த இமேஜ் வந்து நான் இது கூகுளில் தான் தேடி எடுத்தேன். நம்ம ஆல்ரெடி கூகுளில் சர்ச் பண்ணாவே கிடைச்சிடும். ஓகேங்களா? ஓகே, இதை வந்து சைஸ் வந்து கம்மி வச்சுக்கலாம். ஒப்பாசிட்டி வந்து நான் 90 வச்சுருக்கேன். ஓகே, ஓகே, நான் எட்ஜில் மட்டும் நல்லா யூஸ் பண்ணிக்கிறேன். ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு. அதுதான் ஹெட்ஜ். நம்ம மெயினாக நம்ம இது ஹெட்ஜில் நம்ம ஃபோட்டோ செட் பண்ணிட்டு தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். அட்ரஸ் இது வந்து 620 வச்சு இப்போது வச்சுக்கிறேன். ஓகே, நம்ம மெயினாக அட்ரினஸ் இது வந்து நம்ம கம்மியாக வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த லைட்டாக தான் இந்த ப்ரஷ்டு இருக்கும், கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் பாருங்கள். ஓகே, ஓவரால் 90% முடிஞ்சிச்சு. ப்ளஸ் இந்த பேராஷூட்டில் மட்டும் இருக்குது கொஞ்சம், அதை எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான். ஓவரால் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆட் ஃபோட்டோ. இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோவை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து என் ஃபோட்டோ வந்து ஆப்போசிட்டில் இருக்குது. ஓகேங்களா? நம்ம அப்படியே ட்ராக் பண்ணி ஆப்போசிட்டில் ட்ராக் பண்ணி வேண்டியது தான். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அந்த 2 இமேஜுக்கும் ஓகே, அதில் ஹேண்டு நம்ம கொடுக்குற மாதிரியும் ஜம்ப் பண்ணுற மாதிரியும், ப்ளஸ் வந்து இவங்க வந்து டெவில் எட்டாத மாதிரியும் ஒரு கரெக்டான ஆங்கிளில் செட் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான் கைஸ். இங்கே வந்து டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க.
ஓகேவா, ஃபஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, லைட் ரூம் போய்க்கலாம். டிக்டாக் ஹெல்ப் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் வந்து சேவ். இதில் அவ்வளோதான், நம்ம ஒர்க் ஷேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து லைட் ரூம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஆல்ரெடி எடிட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து கலர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கலர் ஆப்ஷனில் வந்து வந்து நான் வந்து டெம்பரேச்சர் வந்து கம்மியாக தான் வச்சுருக்கேன். ஓகேங்களா, -16 வச்சுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வைப்ரேஷன், இது வந்து +17 வச்சுருக்கேன். சேச்சுரேஷன் +17 வச்சுருக்கேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து கலர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அது நம்ம ப்ளூ இருக்கிறாங்களா அதை கிளிக் பண்ணிட்டு இந்த சேச்சுரேஷன் மட்டும் -ல வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நம்ம நினச்ச ஃபோட்டோ வந்துடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஓகே சேவ் பண்ணிட்டு வச்சா இங்கே வந்து டீட்டெயில்ஸ் இருக்கும். இங்கே வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் அது மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே அவ்வளோதான். நம்ம ஃபோட்டோ வந்து இந்த பிரைட்டாக டார்க்காக இருக்கும். அவ்வளோதான் கைஸ், வீடியோ முடிஞ்சிச்சு. எப்படி இருந்துச்சு? ஓகேங்களா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தட்டிக்கோங்க. நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் பாய்.